வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சமையல் வீடியோ இல்லைங்க. ஆனால் பல சமையல் கலைஞர்கள், சமையல் கலை செய்யக்கூடிய யூடியூப் தோழிகள் சில பேரை நான் நேரடியாக போய் சந்தித்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி. எத்தனை பேரை சந்தித்தேன், எத்தனை ஊர்களில் போய் சந்தித்தேன். இந்த 2 மாதம் சம்மர் வெக்கேஷன், இந்த கோடை விடுமுறையில் நான் சென்னையில் இருந்தேன். அங்கே இருந்து என்னால் எவ்வளோ பேரை போய் சந்திக்க முடிஞ்சதோ போட்டிருக்கிறேன். சில பேரோட வீடியோ இதில் இருக்காது, ஆனால் சந்திச்சிருப்பேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். பாருங்க, மழலை குரலில் எவ்வளோ அழகாக சுபஸ்ரீ வந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இது சுபஸ்ரீ ஜமுனா சேனல். அவங்க அழகாக சமையல் வீடியோ போடுவாங்க. இந்த சுபஸ்ரீ பாப்பாவுடைய அம்மா தான் ஜமுனா. நல்ல ஒரு ஆரோக்கியமான சமையல் நல்லா போடுவாங்க அந்த பொண்ணு. அதே போல் 2வது குழந்தை மாசமானதுலேருந்து அவங்களால போட முடியல. அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் வேலூருக்கு. வேலூர் பெண்கள் சிறைச்சாலை அங்கே இறங்கி தாங்க அவங்க ஊருக்கு போகணும். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அங்கே போய் இறங்கின உடனே எங்களுடைய பிஎஸ்என்எல் நம்பருக்கு வந்து சுத்தமாக நெட்வொர்க் கிடைக்கலங்க. 2 ஃபோனுமே அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்டு அவங்க நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணி அப்புறம் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். இது போல் ஒரு இடத்துக்கும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் இருந்தது. இப்போ அவள் தம்பி பாப்பாவை தான் சுபஸ்ரீ தூக்கிட்டு போனான். படிப்பா, நல்லா படிப்பா, எழுதுவா. இன்னொன்று, போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் புக்கை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அம்மா எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த அளவுக்கு அவளுக்கு படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம். சில நேரம் என் மகன் காப்பி எனக்கு ஃபோன் போடுவா, வீடியோ கால் கூட போடுவா. அண்ணா நான் எழுதியிருக்கிறேன், நான் படம் வரைஞ்சிருக்கிறேன், பொம்மை வச்சுருக்கிறேன். அவங்க 2 பேர் என்ன பேசுவாங்களோ நமக்கு புரியாதுங்க, ஆனால் பேசுவாங்க 2 பிள்ளைகளும். இது போல் எனக்கு மட்டுமே இது உறவாக இல்லை, என் மகனுக்குமே சில உறவுகள் வந்து இது மூலமாக கிடைக்கிது. அந்த அளவுக்கு முகம் பார்க்காமல் பழகினாலும் நேரடியாக போய் சந்திக்கும் போது அந்த ஆத்மார்த்தமான ஒரு உறவு வந்து அதிகமாகவே பலப்பெறுது. அந்த வழியில் தான் நான் வந்து இத்தனை பேரை சந்திச்சிருக்கிறேன். சில பேர் சந்திப்பேன், நான் அதில் பதிவிட்டிருக்க மாட்டேன். அதனால் சில பேர் அதை மட்டும் இதில் பதிவிட்டிருப்பேன். யாரை நான் காட்ட முடியுமோ அவங்கள மட்டும் நான் இதில் பதிவிட்டிருக்கேன். அடுத்து நான் யாரை பார்க்க போயிருக்கிறேன்றதை பார்க்கலாம். இப்போ அடுத்து சேலம் போட்டு வச்சிருக்கிறீங்க. இது 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 மட்டனா? இது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனல் ராணிமா அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். விடிய கால 5:15 மணிக்கு ட்ரெயின் போய் சேலம் சேர்ந்துச்சுங்க. அவங்க கணவர், அப்பான்னு தான் நான் அழைக்கிறேன், ரொம்ப நல்ல மனிதர். ஸ்டேஷனுக்கு வந்துட்டார், ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாருங்க. விடிய காலம் 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே ராணிமா டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அவள் தான் போய் படுத்துட்டோம். அம்மா வீட்டுக்கு போய் தங்கின ஒரு சந்தோஷம் எனக்கு அங்கே இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நானும் என் கணவரும் அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த தங்கின 2 நாளுமே அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. படுத்து தூங்கி ஒரு 9:30 மணிக்கு மேலே எழுந்த உடனே மட்டன் குழம்பு வச்சு சுட சுட மல்லிப்பூ இட்லி, இடியாப்பம் சாப்பிட்டு முடிச்சு ரவா லட்டு, முறுக்கு இதெல்லாம் வேறங்க சொல்லவே தேவையில்லை. அதற்குள்ளே பார்த்தா அது கூட நமக்கு செரிமானமாகலை. மதியானத்துக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரையு, அதே மாதிரி தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணாங்க. சாப்பிட முடியாதுன்னு எவ்வளோ வற்புறுத்தி சொல்லியும் ராணிமா கேட்குற மாதிரி இல்லை. அவங்களுடைய அன்பு தொல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து ஏதோ ஒன்று செய்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிட முடியுதோ இல்லையோ, ஆனால் ரொம்ப சுவையாக சேர்ந்துருந்தாங்க. பிரியாணியுமே எல்லாமே நல்லா இருந்தது. அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியல. நான் நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்பவே ரேர் தான். இது மட்டன் குழம்பு ராணிமா எங்கள் அம்மா செய்கிற மாதிரி அதே சுவையில் செய்திருந்தாங்க. சொல்லப்போனால் நான் முதல் முறை சுவைச்சேன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக செய்திருந்தாங்க. இதே போல் எஃப்எம் சமையல் வீட்டுக்கு போயிருந்தப்போ சீர்காழியில் அவங்க பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அதே போல் ராணியம்மாவோடைய சிக்கன் பிரியாணி இது ஒரு ஸ்டைலில் ரொம்ப சுவையாக இருந்தது. ஒரு அம்மாவுடைய பாசம் எப்படி நமக்கு வந்து வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். அவங்கள நேரில் நான் பார்த்ததில்லை, ஃபோனில் அதிகமாக பேசியிருப்பேனானோ இருக்காது. ஆனாலும் நேரில் சந்திக்கும் போது நீண்ட நாள் பார்த்து பழகின மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒரு வித்தியாசம் கூச்சம் அப்படி இல்லை. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அவங்களுக்குமே அவங்க கணவருக்குமே. ராணிமாவும் அப்பாவும் அவ்வளோ நல்லா கவனித்தாங்க. அவ்வளோ ஒரு சொந்த வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு பின்னாடி போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உலாத்திட்டு அவங்க ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருந்துருக்குறாங்க, ஆனால் அவங்களால தொடர்ந்து பராமரிக்க முடியல. சாயங்காலம் சரியான மழைங்க. அன்றைக்கி சேலத்தில்
கரண்ட் போச்சு, அழகான விளக்கு. இது பாருங்கள், எங்கள் வீட்டிலலாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இதே போல் தான் பித்தளையில் இருக்கும். அதே போல் இந்த மாதிரி மண்ணில் அம்மா எப்போவுமே இது போல் விளக்குகள் தான் ஏற்றுவாங்க. அப்புறமா தான் நம்ம அதுக்கு தேவையே படுறது இல்லை மாதிரி ஆயிடுச்சு, இன்வெர்டர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. அதே போல் இந்த மண் விளக்கு வச்சுருந்தாங்க. இன்னொன்று புதுசாக வச்சுருந்தாங்க, என்னை எடுத்துக்க சொன்னாங்க. நான் மறந்துட்டே வந்துட்டேன். கண்டிப்பாக அடுத்து போகும்போது எடுத்து வந்துடுவேங்க. அவ்வளோ அழகாக இருந்தது மண் விளக்கு. இன்னமுமே அவங்க வச்சிருக்கிறாங்க. இது போல் ஒரு சின்ன இந்த பாரம்பரிய பொருட்களை ஒரு வீட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அது போல் ராணிமா வீட்டில் ஒரு கழுவிட்டு தண்ணி மொண்டு ஊற்றுறதுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரிஜினல் வாய்ஸ் எங்கெங்கே பதிஞ்சிருக்கோங்க, கேட்டுக்கோங்க. நைட்டு வந்து சாப்பிடவே முடியாதுன்னு அவங்களுடைய பிடிவாதத்தையும் தாண்டி வேறு எதுவும் வேணான்ட்டு அப்போயும் அவங்க விடலை. தோட்டத்துலேருந்து அவங்க பறித்து எடுத்துகிட்டு வந்து பழுக்க வச்சுருந்த மாம்பழம், அது ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு கனியாக இருந்துச்சு. முதல் முறை நான் அந்த ரகத்தை வந்து சுவைச்சேன்னு சொல்லலாம். மறுநாள் காலையில் நாங்கள் எங்கே போகிறோன்றதை பாருங்கள். நானும் ராணிமாவும் மறுநாள் காலையில் ஒரு கோயிலுக்கு போனோம். நானும் ராணிமாவும் இங்கே அயோத்தியா பட்டணத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சேலம் அயோத்தியா பட்டணத்தில் தான் ராணியம்மா வீடு. அங்கே அவங்க வீட்டு அருகில் தான் இந்த ராமசுவாமி திருக்கோயில் இருக்குது. ராமசுவாமி திருக்கோயில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க. அந்த கோயிலுக்கும் போனோம். அதோடைய சிறப்பெல்லாம் நாங்கள் கேட்டோம். ராணிமாவும் நிறைய அதோடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதோடைய தலை விருட்சம் எல்லாமே பார்த்தோம். இது போல் ஒரு சந்திப்புகள் இது தேவையா? யார் எவருனே தெரியாமல் நம்ம இது போல் போய் சந்திக்கிறோமே, இதெல்லாம் தேவையான? ஆமாங்க. இன்றைக்கி தற்கொலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படி பார்த்தா பெண்கள் அதிக தற்கொலையில் தமிழ்நாடு முக்கிய இடத்தை வகிக்குது, அதாவது முதல் இடத்தை வகிக்குது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்குது. தோழிகளுக்குள்ள இந்த கிசு பேசுகிறது நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி கிசு பேசுகிறதுக்கு கூட நமக்கு ஆள் இல்லைங்க, அந்தளவுக்கு ஆயிட்டோம் நம்ம. இது போல் நல்ல விஷயங்களை பேசலாம். கிசுங்கன்னா அடுத்தவர்களை பற்றி இழிவாக பேசுகிறதையும் அது போல் இருக்கக்கூடாது. இது அந்த கோயிலில் இருந்த அந்த தலை விருட்சத்தோடைய காய், அது என்ன மரம் தெரியல, அதனால் நான் எடுத்து அதை காமிக்கிறேன். சொல்லுங்கள் அது என்ன மரம்னு. இது போல தான் நம்ம தோழிகளுக்குள்ள பேசுகிறதோடைய ஒரு அளவு இருக்குது. அதே போல் யார்கிட்ட என்ன பேசணுன்றதும் இருக்குது. இது போலெல்லாம் ஒரு உறவுகளை வளர்த்துக்கலாம். அக்கம் பக்கத்தில் இன்றைக்கி உறவு இல்லைனாலும் இது போல் தூர உறவுகள் நல்ல ஒரு உறவாகவே மாறுது. பாருங்கள், தண்ணி வைக்கிற செம்பு ஜாடி ரொம்ப அழகாக இருந்தது. அதோடைய கலை வேலைப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வச்சு அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு பார்வை வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நாம் இந்த பூஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். பால் ஊற்றின உடனே வந்து இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸோடைய முகம் வந்து அதில் தெரிய ஆரம்பிக்கும், சூடுபட்டு. அதுபோல் அப்பாவோடைய ஃபேஸை வந்து இந்த கப்பில் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தார், நீ ஊற்றுமா நான் காமிக்கிறேன் பாருங்க, என்னுடைய ஃபோட்டோ இருக்கும். சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக அதை சொன்னார். அது ஃபுல்லாக காஃபி ஊற்றி அது பாருங்கள் உங்களுக்காக காமிச்சிருக்கிற ராணிமா அவங்களுடைய கணவர் அப்பாவுடைய ஃபோட்டோ அதில் என்கரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் பார்க்கறதுக்கு கணவன் மனைவி 2 பேரும் ஜோடியாக எப்படி இருப்பாங்கன்னு முதல் முறையாக நானே காமிக்கிறேங்க நம்மளுடைய சேனலில். அவங்க கூட இது வரையும் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அப்பா ஒத்துக்கிட்டாங்க. பாருங்கள், இதுதான் அந்த ஆத்மார்த்தமான தம்பதிகள். ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பணும். ராணிமா அதே போல் செலவுக்கு வேறு காசு கொடுத்தாங்க. அதை மட்டும் தான் என்னால் தவிர்க்க முடிஞ்சது, மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து சேலத்துலேருந்து ஈரோடு ஓவியா கிச்சன் கவிதா சகோதரி வீட்டில் வடை பாயசத்தோட தலைவாழை விருந்து தாங்க. அட்டகாசமான சமையல். இத்தனை சமையல் கலைஞர்களுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஒருத்தவங்களும் சமையல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. அவங்க சமையலை எல்லாம் சாப்பிட்ற குடுப்படை எனக்கு கிடைச்சதுன்றதை நான் பெருசாக சொல்லலாங்க. இதே போல் போன சந்திப்பில் தென்காசி சாம்பார் வடகரையில் அனுஷா ஃபேஷன் வேர்ல்ட் சகோதரி அனுஷா வீட்டில் சாப்பிட்ட அந்த அவியல் எனக்கு இன்னுமுமே ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு சுவையாக அந்த பிள்ளை செஞ்சுருந்தாங்க. கவிதாவுடைய சமையல் எனக்கு அந்த சாம்பாரோடைய சுவை இன்னுமே நாக்கில் இருக்குன்னு சொல்லலாம். முருங்கைக்காய் சாம்பார் அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது. அவங்க அரைக்கிற அந்த மசாலா பொடியோடைய தன்மை வந்து அந்த குழம்பில் தெரிஞ்சுதுங்க. காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், வடை, பாயாசம், ரசம் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது.
இதுதான் ஒரு சைவ விருந்துன்னா இப்படி ஒரு விருந்து சாப்பிடணும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு குறைவான நேர சந்திப்பாக இருந்தாலும் நிறைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். சுவாரஸ்யமாக இருந்தது, நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஒருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, துக்கம், சோகம், சந்தோஷம் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க முடிஞ்சது ஒருத்தர்கிட்டையும். ஒரு உண்மை நிலை நாம் மறைமுகமாக ஒரு சேனலில் பார்க்குறோம், முகம் பார்க்காம அவங்களுடைய உண்மை என்ன அப்படின்றத நேரில் பார்க்கும்போது அவங்கள இன்னும் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க முகம் காட்டாமல் வீடியோ போடுறவங்க இருந்தாலும் அவங்களை நான் முகம் காட்டாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அவங்க கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, சுத்தமாக வச்சுருந்தாங்க. அதே போல் இந்த நான்வெஜ் பொடி, மிளகாய் பொடி நான்வெஜ்ஜுக்கு போடுறது, கறி, மட்டன் இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க அதை சேல் கூட பண்ணுறதா சொன்னாங்க. எனக்கு நான் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்கிறப்ப அம்மாவுக்கு வெஜிடேரியன் செய்வோம். அம்மாவுக்கு இந்த சோயா சங்க்ஸ் போட்டு செய்ததில் நான் இது போல் இந்த பொடி சேர்த்துருந்தேன். பிள்ளைகளுக்கு சிக்கனில் சேர்த்துருந்தேன். பிள்ளைகளே சொன்னாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பெரியம்மா, டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அப்போ அந்த மசாலா பொடியோடைய தன்மை அது தெரிஞ்சிருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஓவியா கிச்சனை தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். அடுத்து தாம்பரத்தில் யாரை சந்தித்தோன்ற பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் தோழியை சந்தித்ததை நான் வீடியோவாக போட முடியலை. ஆனால் காஞ்சிபுரம் சந்திப்பு அது ஒரு 2 நாள் சந்திப்பு, தங்கியிருந்து சந்தித்தேன் என்னுடைய தோழியை. தாம்பரத்தில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ராய்ஃபா கிச்சன் வீடு சந்தித்தது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த கோவலையை ஏன் காமிக்கிறேன்னா, வெளியில் பாருங்கள், ஸ்டீல் அவுட்டரு, உள்ளே காப்பர் கப். அது ரொம்ப நல்லா இருந்தது, தண்ணி குவளைக்கு அழகாகவே இருந்தது. அதனால் அதையுமே நான் படம் பிடிச்சு காமிக்கிறேன். யார் யாருக்கு எது பிடிக்குதோ அதை வாங்குங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரையு, இந்த மழலை குரல் ஒன்று கேட்குது பாருங்கள், ராய்ஃபா சகோதரிக்கிட்டேருந்து. அந்த குழந்தை தான் ராய்ஃபா, அவங்க பேத்தி பேரில் தான் இந்த சேனலு. அவங்க மகன் தாங்க எங்களை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போனது வீட்டுக்கு. நல்ல ஒரு மகனை அவங்க வளர்த்துருக்குறாங்க. பிஇ முடிச்சுட்டு வேலை பார்க்குறாப்புல தம்பி. பெண் குழந்தைகளோட நம்மளை அப்படி ஒரு உபசரிப்பு பண்ணுவாங்களான்னா சொல்ல முடியாது. சாப்பாடு பரிமாறினதெல்லாம் அவங்க மகன்தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படி ஒரு நல்ல மகனை இந்த சகோதரி வளர்த்துருக்குறாங்க, தன்னுடைய மகனை. ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை அந்த பையனுக்கு இருக்குது கண்டிப்பாக. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதும் சரி, மறுபடியும் அதில் ஒரு ஜூஸ் விட்டுட்டு வர மாதிரியும், அவன் என்னவோ என் கூட வர மாதிரியும், எல்லாருமே காப்பியனை ஏன் கூட்டிகிட்டு வரலன்றது தான் கேள்வியாக இருந்தது. வெயிலில் அவனும் வர்றதுக்கு விரும்பலை. மேலும் தங்கச்சி பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கிறதுனால விளையாடுறதுக்கும் அவனுக்கு இருந்ததுனால நான் எங்கேயுமே என் மகன் காப்பியனை கூட்டிகிட்டு போகல. பாருங்கள், ராய்ஃபா வீட்டில் அந்த பால்கனியில் தொட்டிகள்லாம் வச்சுருக்காங்க. வீடு மாறி இருக்கிறாங்க, அதனால் இன்னும் எல்லாமே முறையாக சரியாக இன்னும் வைக்காமல் இருக்கிறாங்க. இன்னும் மொட்டை மாடியில் இன்னும் வச்சுருக்குறாங்க பொழுது நான் எடுக்கலை. இந்த குழவிக்கல், அம்மிக்கல், என் கணவர் அதான் சொன்னாங்க, அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. இதை அந்த குழவியும் கல்லும் தனித்தனியாக பிரித்து வைக்கக்கூடாது, ஒன்றா வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வைக்க சொன்னாங்க. இன்னுமே இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்க தான் செய்கிறோம். என்னுடைய வீட்லேயும் நான் இன்னும் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எடுக்கும் போது ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்தது. ராய்ஃபா சகோதரியும் இந்த ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸு, இது போல் நிறைய பொருள் அவங்க சேல் பண்ணுறாங்க. அதில் எனக்கும் இந்த பேரிச்சம்பழம் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு சுவையாக இருந்தது. தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். பிரியாணி, கேசரி, சிக்கன் ஃப்ரை எல்லாம் என் பையனுக்கும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. வீட்டில் பிள்ளைகள் எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டாங்க. எடுத்துகிட்டு போன உடனே எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்தது எனக்கு. நாம் மட்டும் சாப்பிட்டோம் அப்படி இல்லை, நம்ம பிள்ளைகளுக்குமே அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கொடுப்பனை இருந்தது. என் பையன் சொன்னான், ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருந்ததும்மா அந்த அத்தை செய்தது அப்படின்னு. பேரிச்சம்பழம் பாருங்கள், ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி. உங்களுக்கு இது போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ராய்ஃபா கிச்சன் அந்த சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு ரொம்ப சுத்தமான முறையில், அதே மாதிரி இந்த தேன் இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மாதிரி பொருள் தான் நிறைய விற்கிறாங்க. தாராளமாக அவங்க சேனல்லேருந்து நீங்கள் வாங்கலாம். இதை பார்க்குறவங்களும் அவங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிறைய சமையல் அவங்க போடுறாங்க. அடுத்து நாம் பார்க்குறது பிகேஎம் லக்ஷ்மி சேனல். இவங்க ஒரு கார்டன் சேனல். இவங்களும் தாம்பரத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க கணவரும் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறாரு. அழகான வீடு, ஒரு பிரம்மாண்டமான வீடுன்னு சொல்லலாங்க. அந்த அங்கே ஒரு சிம்பிளான சாப்பாடாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு. லக்ஷ்மி வீட்டில் பருப்பு, பீட்ரூட்டு, ஸ்வீட்டு, முட்டை, தயிர் எல்லாம் வச்சு
சாப்பிட முடியல. லக்ஷ்மியை வந்து எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே நீட்டாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. அன்னைக்கு அவங்க ஊர்ல எல்லாம் இருந்து வந்து வீடெல்லாம் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருந்தாங்க. என்னை கவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம விடுவோமா? இல்லைல்ல. அதனால் அவங்கள வந்து ஒரு கிளிப்பிங் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க வீடு என்னென்னா ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் நிறைய வேலைகள் அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது. ஆட்கள் கிடைக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலைக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுது. அது போல் தெரிஞ்சால் கூட இந்த சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது நீங்கள் நர்சரி வச்சுருக்குறாங்க, நிறைய செடிகள். இந்த வீடில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அவங்க தான் நிறைய பிளான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. லக்ஷ்மி தான். ரொம்ப அழகாக இருந்தது வீடு பார்க்குறதுக்கு. ஒரு சினிமாலாம் எடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தால் எப்படி இருக்கும் அது போல் இருந்தது. மாடியிலே ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருந்ததுங்க. எனக்கு அது வந்து பிரமிப்பாக தான் இருந்துச்சு. அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு தனி பெண்மணியாக இருந்துக்கிட்டு எல்லாமே அவங்க வந்துட்டு ஒரு கார்டனு, மொட்டை மாடியில் கார்டன் வச்சுருக்குறாங்க, வெளியில் நர்சரி வச்சுருக்குறாங்க, வீடும் அவ்வளோ பெருசு, எல்லாமே சேர்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைச்சதுன்னா இன்னுமே நிறைய வேலைகள் அவங்க செய்வாங்க. நல்ல சம்பளமும் அவங்க வந்து தருவாங்க. அதிகமாக யாரும் தொலைபேசியில் பேசுகிறது கிடையாது. ஆனால் ஏதோ சின்ன சின்ன சந்தேகங்கள் இது போல் தான் எங்களுடைய நட்புகள். ஒரு மெசேஜ் பண்ணுறது, சந்தேகங்களை தீர்க்கிறது, இது போல் தான் எனக்கு அதிகமான தொடர்புகள். நான் வந்து என்னுடைய சேனலில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுனால என்னுடைய நம்பர் பொதுவில் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன தொடர்பு கொள்கிறவங்களும் உண்டு. இது போல் தொடர்பில் வற்புறுத்தி இனியாமா வந்தால் கண்டிப்பாக என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்ன சொந்தங்களை நான் போய் பார்த்துருக்குறேன். இந்த விடுமுறையில் என்னால் பார்க்க முடியாமல் போனவங்க இருக்கிறாங்க. அவங்கள கண்டிப்பாக அடுத்த முறை கண்டிப்பாக பார்ப்பேன். அதில் அரசியம்மா தாம்பரத்தில் அவங்கள என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். அவங்களுக்கும் அதுக்கு நேரம் பத்தலை, எனக்குமே வந்துட்டு அந்த நேரம் வந்து சரியாகல. அந்த ஏரியாவுக்கு போகியுமே அவங்களும் பிஸியாக இருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக அடுத்த அரசியம்மாவை நான் போய் சந்திப்பேன். இது பாருங்கள், லக்ஷ்மி அவங்க தோட்டத்தில் இருந்து ஒரு கிளிப்பிங் நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய அந்த மூலிகை செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. நிறைய செடிகளை பற்றி சொன்னாங்க. சுவாரஸ்யமாக இருந்தது. இதுதான் வீடியோவில் மாடியிலையும் பெரிய தோட்டம் வச்சுருக்குறாங்கங்க. அவங்க சேனலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 2 மாதம் அவங்களும் அதிகமாக வெக்கேஷனில் வெளியே போனதுனால சரியாக பராமரிக்க முடியல. வெயிலும் ஒரு காரணம். நமக்கும் வந்து முடிய மாட்டேங்குது. அதனால் அடுத்து வந்து அவங்க அதெல்லாம் சீர் பண்ணி இப்போ இன்னுமே நல்லா வச்சுருக்குறாங்க. எனக்கு மறுபடியும் கூட ஒரு வீடியோ அனுப்பிச்சு கொடுத்தாங்க. அவங்க எனக்கு இந்த லெமன் கிராஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது டீ வந்து பயன்படுத்தலாம். நான் கண்டிப்பாக அதை வச்சு ஒரு வீடியோ போடுறேன். நிறைய விதைகள் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா ஒரு நல்ல ஒரு தோட்டம் வந்து பராமரிப்பாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அவங்க விதைகள்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அது. பாரு, இந்த பொண்ணு வீட்டுக்கு வர வேணான்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தாச்சு. இவங்க எல்லாருக்கும் நான் மதுரைக்கு வந்த இந்த 8 ஆண்டுகளில் நாங்கள் வந்த வருடம் அவங்களும் சென்னையிலேருந்து மாற்றலாகி மதுரைக்கு வந்தாங்க. என்கிட்ட வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு வந்த தோழிகளில் இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. ஒரே ஃப்ரெண்டு மதுரையில் இருந்தாங்க. போன வருஷம் அவங்க மறுபடியும் சென்னைக்கே போயிட்டாங்க மாற்றலாகி. அதனால் நான் இப்போ சென்னைக்கு போனப்போ அவங்கள போய் சந்திச்சுட்டு வந்தேன். அவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர். நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணுவாங்க, ஆரி ஒர்க் பண்ணுவாங்க, சுடிதாரில் செம்மையாக கட் பண்ணுவாங்க. எனக்கு பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் தைச்சி கொடுத்த ஒருத்தவங்கன்னா அவங்க தாங்க. மோஸ்ட்டாக நான் ரெடிமேட் தான் எடுத்துருவேன். அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க போடுற ஆரி ஒர்க் தான். தாம்பரத்தில் இருக்கிறவங்க ஸ்டிச் பண்ணணுன்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அவங்கள வேணும்னா என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். நான் அவங்களுடைய நம்பர் தரேன். தாம்பரம் மாடம்பாக்கத்தில் கோழிப்பண்ணை ஸ்டாப்பில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்து நாம் சந்திக்க போகிறது சாய் ஸ்ரீபிரியா சேனல். இங்கே பாருங்க, வணக்கம் சொல்லுங்க. ஒரு அழகான குடும்பம். சாய் ஸ்ரீபிரியா லோகப்பிரியா சகோதரியோட கணவரும் மிக நல்ல மனிதர். 2 ஆண் குழந்தைகள், நல்ல சுட்டி நல்ல பிள்ளைகள். வீடு புதுசாக புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே வீட்டில் இருந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. அவங்க கணவரோடைய மாடல்கள் தாங்க. ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சின்ன இடமா இருந்தாலும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அதை செய்திருக்கிறாங்க. மொட்டை மாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அவ்வளோ நல்லா பிளான் பண்ணி அழகாக சில வசதிகளை செய்திருக்கிறாங்க. நல்லா அழகாக இருக்குது. இந்த பிளானிங்கும் நல்லா இருக்குது.
எப்படி தோணுச்சு உங்களுக்கு இது எனக்கு எப்பவுமே நான் மேலே வந்து செடி இருக்க ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கும்போதே நான் ஃபுல்லாக இல்லை செடி எல்லாரும் தொட்டியில் வைப்பாங்க, இதுக்கு பிளான் பண்ணணும் அப்படி இது நான் பிளான் எனக்கு அப்பயே எனக்கு தோணுச்சு. குட்டி வந்து மொட்டை மாடியில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. செடி வைக்க அழகா plan அவங்க பண்ணியிருக்கிறீங்க. தொட்டி மாதிரி கட்டுனது அதான் மட்டும் ரொம்ப இல்லைங்க, பிடிச்சிருக்குது. அதுக்கு அந்த செவரை பாதிக்காமல் எப்படி அதை செய்யணுன்றதையும் பண்ணி தான் அந்த செவரெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. மரமா இருக்குது, இது அது போல தெரியுதா? பிளான் எல்லாம் பயன்படுத்தலாம். இரவு நேரம் தாங்க, இரவு ஆயிடுச்சு. நாங்கள் குடுவாஞ்சேரி போயிருந்தப்போ அதுக்கப்புறமா 9 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகும்போது 11:30 ஆச்சு. ராய்ஃபா கிச்சன் வீட்டிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு போகும்போது 12 மணி ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் லோகப்பிரியாவுடைய கைவண்ணம் இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்டாச்சு. அவங்க கணவர் தோட்டத்திலேருந்து பறித்து வாங்கிட்டு வந்து மாம்பழம் பிள்ளைகளுக்கு பார்த்து தான் ஒரு பொருளையும் வாங்கி கொடுக்குறாரு. அதில் எங்களுக்குமே ஒரு 4-5 பழம் வந்து கொடுத்து அனுப்பிச்சாரு. அவ்வளோ ஒரு சுவையாக ஜூஸியாக இருந்தது. பங்கனப்பள்ளியும் ருமானியும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த குடும்பத்தை சந்தித்ததும். ஏன்னா லோகப்பிரியா எல்லாருக்குமே தெரியும். சாய் ஸ்ரீபிரியா சேனல் டோட்டல் ஃபேமிலியில் வந்து ஒரு அவர் தான் கரெக்டான டைமிங். அடுத்து சென்னை போரூரில் நான் சந்தித்தது வான்மதி சகோதரியை. நிலா கிரியேட்டிவ் கோலமாக நான் போன வருஷம் அவங்கள அறிமுகப்படுத்தியிருப்பேன். இப்போ வான்மதி கிரியேஷன்னு குக்கிங் சேனல் வச்சுருக்குறாங்க. ஓடுங்க எல்லாரும் தெரியுதா? பீட்ரூட் பக்கோடா பாருங்க, சூப்பரான மொறு பீட்ரூட் பக்கோடா சாப்பிடலாம் வாங்க. இது கோலம் போய் வான்மதி கிச்சன் வான்மதி கிரியேஷன் குக்கிங் சேனல் டெஸ்ட் பண்றோம். வத்த குழம்பு எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க. மற்ற குழம்புனா இறங்கும் அவங்களுக்கு. அப்படியா? நான் வெள்ளை சாதம் வச்சிருக்கேன், அதுக்காக தான் உங்களுக்கு பிடிக்குமா என்னவோ நான் வந்து. வான்மதி சமையலுக்கு என்ன குறை இருக்கு? கூட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். வான்மதி சகோதரி இது போல் வத்தல் வடாம் காய்கறி வடாம் போடுறதில் மிக கை தேர்ந்தவங்க. அவ்வளோ சுத்தமாக, உப்பு மிக குறைவாக செம்மையாக செய்வாங்க. தேவைப்படுறவங்க அவங்க சேனலில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கலாம். இது பிளெயின் ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்குது. இது அரிசி கலந்தது, கொஞ்சம் வெள்ளையா கொஞ்சமா அரிசி கலந்தது. இது பரவாயில்ல. ஜவ்வரிசி கொஞ்சம் ஆனா அரிசி. எல்லாமே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. வீட்ல செய்யறதுனால என்ன வித்தியாசம் எனக்கு தெரியறது, உப்பு இல்ல. ஆமா, உப்பு இப்ப அதிகம். கடையில வாங்குறதுல உப்பு அதிகமா இது இருக்கு. 2 மாசம் ஆதி இன்னும் கலகலன்னு இருக்கு பாருங்க. இது எதுவுமே வந்து உடையாது, நேரா இருந்தது. நம்ம வைக்கும்போது நம்மலாம் உடைச்சாதான் உண்டு. நல்லா இருக்குது. அது வந்து நல்ல மாவு கிண்டும் போது சரியான பதம் இருந்தாதான் நமக்கு உடையாம நீட்டு வத்தல் வர்றதுலே தெரிஞ்சிடும். இது வந்து என்ன வித்தியாசம்னா காஞ்ச மிளகா பரவாயில்லையே. அப்ப இது ஒரு ஃப்ளேவர். ஆமா, இது வந்து நம்ம காஞ்ச மிளகா, இது பச்சை மிளகா. இது காஞ்ச மிளகா இருந்து இது வந்து ஃப்ளேக்ஸ் மாதிரி செஞ்சு போட்டதுங்க. பாருங்க அந்த கலர் வித்தியாசம். ஆமா, இது வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாயை ஃப்ளேக்ஸ் மாதிரி. ஆமா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி செஞ்சு அந்த டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. இதுல வந்து அங்கங்க அந்த காஞ்ச மிளகாய் பாக்குறதுக்கு எப்படி இருக்குது. கண்ணாடி. இது பியூர் ஜவ்வரிசி, எதுவும் மிக்ஸ் பண்ணாம நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு செய்யறது. ஜீரகம் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு செய்யறது. வான்மதி கிரியேஷன்ல இது கிடைக்கும்னு இப்ப நான் நீங்க சொல்லுங்க இனிமே. ஆமா, அப்ப நாங்கெல்லாம் எப்படி வாங்குறது இத? சீனி அவரைக்காய் வத்தல் தான் வந்து மதுரை ஃபேமஸ். அப்படியா? ஆமா, இது சீனி அவரைக்காய் நாங்க சொல்லுவாங்க. இது இல்லாத வீடே இருக்காது. ஸ்நாக்ஸ் மாதிரி பொரிச்சு சாப்பிடுவாங்க. ஆமா, தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் பொரிச்சு. ஆமா, நானே வந்து அது போல தான் பொரிச்சிருவேன். இவங்களுக்கு இது இந்த பாவக்காய் இதெல்லாம் வறுத்து வச்சிட்டா காலைல இந்த வெயில் காலத்துக்கு தயிர் சாதம் தான் சாப்பிட்டு பாருங்க. எனக்கு இவ்வளவு காய்கறி வத்தல் வான்மதி கிட்ட இருந்து எல்லா வத்தலும் ஒரே கவர்ல போட்டு. ஆமா, பரவாயில்ல. போய் ஒவ்வொரு இது மாதிரி சின்ன டப்பா போட்டுக்கோங்கப்பா. எடுத்து போட்டு நானே எடுத்து போயிடுறேன். எடுத்து போட்டுக்கோங்கப்பா. போதும்பா. இருக்குப்பா. போதும். நீங்க எடுத்து போட்டுக்கோங்கப்பா. வடுமாங்காய் அது வேணுமா? சும்மா தயிர் சாதத்துல வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும். இல்லை போதும். மாங்காய் நானுமே இங்கே ஊறுகாயெல்லாம் போட்டுருக்குறோமா. இதுல எடுத்து வச்சுக்கோங்க. அது உப்பு வர இருங்க. அது ஒன்றாவாது. இங்கே பாருங்க, டப்பாலாம் வேண்டாம். டப்பால போட்டு எடுத்து வேணாம். ஏன் டப்பாலாம் வேணாம். ஆமாம், நான் கொண்டு போய் அது எல்லாமே எடுத்து வச்சுப்பேன். வத்தல் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் ஹோம்மேட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
கடையில் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் காய்கறி வத்தல் போட ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ. ஆமா ஆமா. இது வந்து நம்ம இன்னைக்கு செஞ்ச மாவத்தல் மாங்காய். இன்னைக்கு சாப்பிட்ட வத்த குழம்பு செம்மையா இருந்தது. இது மாங்காய், போட்டு இந்த மாங்காய். நீங்க வத்த குழம்பு செஞ்சு கொடுத்தாலே வாங்கிடுவாங்க. ஆமா. வெண்டைக்காய் வத்தல். மோர்ல போட்ட வெண்டைக்காய். இது எங்களுக்கு மதுரை பக்கம் தான். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். கத்திரிக்காய், வெண்டைக்காய், சீனி அவரைக்காய், இது வந்து பாவக்காய். காகற்காய், சுத்தமான வத்தல்கள். நல்லா உப்பு இருக்கு. மஞ்சத்தூள் போட்டு அரை வேக்காடு போட்டு காய வைக்கிறது. இது கத்திரிக்காய் வத்தல். கத்திரிக்காய் நல்லா இருக்கு. இதையும் நிறையவே போடுங்க. ஆமா. இதுவுமே கேட்குறவங்களுக்கு கொடுங்க. காய்கறி வத்தலுமே ஆமா. இது சுத்தமானது தானே, கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. இப்போ நமக்கு கேட்டாங்கன்னா இதை வந்து உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு குக்கிங் சேனல் தோழிகளிடம் 1000 திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரணுன்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். வேறு ஒன்றுமே கிடையாது. என் சேனலை பார்க்குறவங்களும் சரி, இதை புதுசாக பார்க்குறவங்களும் சரி, இது போல் திறமையான புதுசாக நடத்திட்டு இருக்கிற சேனல் தோழிகளையும் ஆதரிக்கணும். வத்தல் அவ்வளோ சுவையாக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு இதுதான் வடாம் அப்படின்னே சொல்லுவேன். வேணுன்றவங்க ஆர்டர் கொடுங்க. நம்ம சேனல் மூலமாக வேணும்னாலும் எங்கிட்டையும் பேச ஆர்டர் அனுப்ப மனிதர்களை சந்திக்க பிடிக்கும். ஆனால் வெளியில் டூரெல்லாம் போகணுன்னா எனக்கு அவ்வளோ தூரம் விருப்பம் இருக்காதுங்க. ஆனால் அதையும் உடைத்தெறிந்து என் கணவர் என்னை எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு பிரியம். அவங்க ஒரு எழுத்தாளர்ன்றதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம். எல்லா விதமான மனிதர்களுடன் உரையாடுறதும் நட்பு கொள்வதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது ரொம்ப அதிகம். இந்த சந்திப்புகளுடைய நன்மைகளை நான் ஒரு லைவ் போட்டு பேசினா கூட நேரம் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு உண்டு. உங்களால் முடிந்தால் நீங்களும் மனிதர்களை சந்தியுங்கள். உண்மையாக நட்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பண்ணுங்கள். கூடிய மட்டும் மனிதர்களோடு மனிதர்களாக உறவாடுங்கள். போலி வேடம் வேண்டாம். நன்றி.